بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال العشر، صدق الله مولانا العظيم. وقال نبينا سندنا شفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن أحب الأعمال إلى الله أعمال أيام عشر، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகழ் அளவையற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். புகழ் அனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உலகில் தோன்றிய அத்தனை நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், நல்லோர்கள், நம்முடைய முன்னோர்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அன்பும் அருளும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் மக்ஃபிரத்தும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்து கொண்டு, அன்பான பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதனுக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் தன்னுடைய நினைவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துவார். பெருமக்களே, உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் அல்லாஹை மறந்து வாழ்ந்தவர்களுக்கு அதுவெல்லாம் ஒரு செய்திகள், ஒரு நிகழ்வுகள், ஒரு காட்சிகள். ஆனால் அல்லாஹை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு படிப்பு. அது எதுவாக இருந்தாலும் சரி, சூரியனையும் சந்திர கிரகங்களை உலகங்கள்லாம் அதை ஒரு டெலஸ்கோப் வச்சு ஆச்சரியமா பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வுடைய அட்டாட்சி. சூரிய கிரகணம் என்பது சயின்ஸுடைய பார்வை வேற, அல்லாஹ் நமக்கு அல்லாஹை நம்பி வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பார்வைகள் வேறு. ஒரு உதாரணத்திற்கு, அவர்களெல்லாம் இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் கிரகணம் ஏற்படணும், அது ரொம்ப ஆச்சரியமானது, இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நிலைகள்ல மஸ்ஜிதிலே இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவோடு இந்த நேரங்களை கழிப்பார்கள். இதுவெல்லாம் மற்ற மக்களுக்கு ஒரு செய்தி, அல்லாஹை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு இது ஒரு அத்தாட்சி. எங்கு சூரியன் கிரகணமாக அப்படியே நின்று விட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பானா இல்லையா? இந்த சூரிய ஒளியை நாம் தடை செய்து விட்டால் இதை கொண்டு வருபவர் யார் உலகத்தில் இருக்காங்களா? இரவை சர்வதா அப்படியே நாம் நிலைத்து நிற்க செய்து விட்டால் பகலை உதயமாக்குபவர்கள் யாரும் இருக்கிறார்களா? எனவே பெருமக்களே, ஒவ்வொன்றுமே மூமின்களுக்கு செய்தி அல்ல, அதுவும் படிப்பாங்க. நடப்புகளும் உலகத்தினுடைய சூழல்களும் இதை நமக்கு நல்லாவே தெளிவுபடுத்தும். எதுவுமே நாம் நினைத்ததெல்லாம் நடந்து விடுவது அப்படின்னு ஒண்ணு அவசியம் இல்லை. நாம விருப்பப்படுவதெல்லாம் நடக்கிறது, நாம் விருப்பப்படுவதெல்லாம் நல்லதுதான், அதுக்கு மாற்றமா நடந்தா அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. குர்ஆன் ஒரு அற்புதமான ஒரு மன சிந்தனையை மூமின்களுக்கு ஏற்படுத்தும். அஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லகும். நீங்கள் விரும்பாத ஒன்று அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. நீங்க எதை விரும்பலையோ, அது ஆட்சியா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், இதுவெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக நடந்ததை போல, அப்படித்தானே? இன்னும் ஒரு படி தெளிவா சொல்லணும்னா, முஸ்லிம்களுக்கு எல்லாம் ஏதோ ஹிலாஃபத்துடைய ஆட்சியே போன மாதிரி கலவுப்படுற, ஏதோ ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்ததை போன்றோம், அந்த ஆட்சி கைவிட்டது
பல முஸ்லிம்கள் அப்படியே புலம்பிகள், என்ன என்ன ஒண்ணும் இல்லை, அல்லாஹ் என்ன நாடுறானோ அது நடக்கும். இதான இறைவனை நம்பி வாழக்கூடியவர்களுடைய மனநிலைங்க. மற்ற மக்கள்கிட்ட தெளிவு இல்லை, வழிகாட்டுதல் இல்லை. மூமின்கள்ட்ட அது இருக்கு. வழிகாட்டுபவர்களே வழி தவறி இருப்பதுதான் தலைகுனிவான ஒரு விஷயம். பிற மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய சமுதாயம். நமக்கு குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, நபிகளாருடைய போதனைகள் இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். சொந்தக்காரர்கள் நாம இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரர். மற்ற இடங்கள்ல கதைகளும் கற்பனைகள் அதுதானே நிறைந்திருக்கிறது. பெருமக்களே, முஸ்லிம்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். எது நடந்தாலும் அதை நான் பொருந்திக் கொள்வேன். அது அல்லாஹ்வின் நாட்டம். அல்லாஹ்வின் நாட்டப்படாதான் தான் நடக்கும். அதை நான் பொருந்திக்குவேன். நபிகளார் இருக்கும் பொழுதே அப்படி நடந்துச்சா இல்லையா? நபிகளாருடைய வாழ்க்கையில எவ்வளவு அதற்கான சான்றிதழ்கள், படிப்பினைகள். உஹது போர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையாக திட்டமிடுகிறார்கள். ஒரு 70 நபர்களை கூண்டு சொல்றாங்க, இந்த மலை குன்றில் இருந்து எந்த காலத்தை கொண்டு நீங்க இறங்கக்கூடாது. இது நபியின் உத்தரவு. வெற்றி கிடைச்சிருச்சு. அந்த போர் செல்வங்களை அடைந்து கொள்வதற்கு அங்கிருந்து மக்கள் கிடைத்தார்களா இல்லையா? அப்படியே வெற்றியாக வந்தது. அப்படி என்ன ஆச்சு? தோல்வி ஆயிடுச்சு. நபிகளாருடைய பல்லு ஷஹீதாக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய தலை கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. ரத்தம் வந்தது. ரசூலுடைய காலத்தில் இருக்கும் பொழுதே வெற்றி தள்ளி தோல்வி வந்தது. இந்த உம்மத்து சரித்திரம் கண்டது தானே. எனவே மூமின்களுக்கு யார் வந்தாலும் என்னென்ன, எல்லோரும் சமமாக சகிப்பு தன்மையோடு நடக்கக்கூடிய ஒரு பண்புகளை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அதான பண்பு. யாரோடு இருந்தாலும் சரி. இந்த உம்மத்து ஃபிரௌனை பார்த்திருக்கிறது, நம்ரூதை பார்த்திருக்கிறது, காரூனை பார்த்திருக்கிறது, குடும்போட அபூ ஜஹலை பார்த்திருக்கிறது. அதனால எங்களுக்கு எதுவுமே, முஸ்லிம்கள் நடுநிலையாளர்கள். இன்னைக்குள்ள இந்த இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு நடுநிலையானவர்களாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் விளங்கி அமைச்சக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாங்க. குறிப்பாக வாலிபர்களுடைய இன்னைக்கு நிலைமை. ஹஜ்ரத், நாங்கன்னா ஒரு போன்ல 2 ரீல்ஸை பாக்குறோம். இன்னைக்கு சட்டசபையில என்ன நடக்குதுன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலைமை ஆயிப்போச்சு. அப்படிதானே? பெரும்பான்மையும் தெரியாது, சிறுபான்மையும் தெரியாது. நமக்கு இன்னைக்கு எல்லோருக்கானது ஆகிப்போச்சா இல்லையா? இணையதளம் வந்த பிறகு அரசியல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவா? நிறைய பேர் வரவே மாட்டாங்க ஓட்டு போடுறது. அது பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அதெல்லாம் சில அமல்கள் அப்படித்தானே விளங்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பெரியவங்க, நமக்கு அதுக்குன்னா சம்மதம் இல்லை. அப்படி இருந்தது போய் ஒரு பேரப்பிள்ளை முதல்ல கொண்டு இன்னைக்கு அரசியல் பேசும் நிலைகள் வந்திருக்கிறதா இல்லையா? இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, என் பேரப்பிள்ளை சொல்றதை கேட்டுதான் நான் என்னுடைய இதை பதிவு செஞ்சேன். கால சூழல்கள் ரொம்ப தெளிவாயிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல இமுட்டு நான் விவரம் தெரியாதனா இதை பேசுது, இவனுக்கு இதுல காயா படமா, நல்லதா கெட்டதா, சாதகமா பாதம் எதுவுமே தெரியாது. ரொம்ப குழந்தைகளுடைய காலங்கள் ரொம்ப கவனமா இருக்கிற நேரம். பெருமக்களே, இதுல இருந்து நாம படிப்பனை எடுக்கணும். இதுல இருந்து படிப்பனைகளை எடுக்க வேண்டும். எந்த நிலையிலேயும் அல்லாஹ்வை வாழக்கூடியவர்கள், எந்த கால சூழ்நிலைகளையும் அல்லாஹ்வை முன்னேற்றக்கூடியவர்கள். இப்படி ஒரு பண்புகளை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க. தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா, நம்மள கேள்விப்பட்ட சரித்திரம் தாங்க. வீட்டுல வேலை செய்ய முடியல, உடல் ரொம்ப களைப்பாயிருது. ஒரு பணிப்பெண் ஒண்ணு நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும். நிறைய பணியாளர்கள் வந்திருக்காங்க. ஒரு போர்க்களங்கள்ல கைதிகளாகி பணியாளர்கள் இருக்கிறாங்க. இவங்களை விலை கொடுத்து என்ன செய்யலாம்? வாங்கிட்டு போலாம். ரசூலுடைய மகள் நிற்கிறாங்க. தப்பு இல்லை, தாய்மார்கள் மேல இருக்கீங்க. வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தா சந்தோஷம் தானே. பெண்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கையாளுக்கு, ஒரு சமையலுக்கு, ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு, வீடு கூட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லது.
ஒரு சாதாரண பெண்மணியே நினைக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்க அல்லாஹ் அக்பர். ஒரு நாள் தன்னுடைய கணவன்கிட்ட அனுமதி கேட்டாங்க, என் அன்பு கணவரே, இன்று இரவு என் அல்லாஹுக்காக நேரம் ஒதுக்க நீங்க அனுமதி கொடுப்பீங்களா? சரிம்மா அப்படின்ட்டாங்க. தக்பீர் கட்டி நின்னாங்க. 2 ரக்காயத்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஃபஜர் உதயம் ஆயிடுச்சு. சுபஹானல்லாஹ். என்னங்க, 2 ரக்காயத்து தொழுது முடிக்கிறதுக்குள்ள ஃபஜருடைய நேரம் வந்துருச்சான். சலாம் கொடுத்தது சொன்னாங்க, என்ன இரவு இவ்வளவு சுருக்கமா இருக்கு, ஒரு 2 ரக்காயத்து தொழுகை கூட என்னால் தொழ முடியலையே. இவங்க எப்படிப்பட்ட நபியின் மகள் அல்லவா, சொர்க்கத்தின் தலைவி அல்லவா, அவங்களுக்கு வேலைக்கு ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருந்தா அவங்க நன்மையில் தானே கழிப்பாங்க. ஏன்னா நம்ம என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப்புக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் கொடுக்கறதுக்கும் நபிகளாருடைய மனைவிக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலை. தீபாவளி இன்னும் நிறைய செய்வாங்க. அப்படிப்பட்ட தன் மகளுக்கு ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, துனியா வேணுமா தீன் வேணுமா, ஆப்ஷன் தான். இந்த வேலையால கொடுப்பேன், ஆனா இதை விட ஒரு சிறந்த அமல் இருக்கு, அந்த அமலை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இறை நெருக்கம் கிடைக்கும். அவங்க என்ன செய்வாங்க, எங்கெல்லாம் ஒரு சூழல் வருமோ அங்கெல்லாம் தீன் துனியாவை காட்டி அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்தும். ஸல்லல்லாஹு நிலை. உடனே அன்பு மகன் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு அந்த தீனுடைய அமலை அல்லாஹ்வோடு நெருக்கக்கூடிய ஒரு அமலை கொடுத்துருங்க, அதை வாங்கிட்டு வந்தாங்க. வேலையால வாங்க போனவங்க எதை வாங்கிட்டு வந்தாங்க, இந்த ஒட்டுமொத்த பெண்களுக்கான வேலை செய்து உடல் களைப்பாடக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரு அமலை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்ப தீன கையில எடுத்துட்டா கியாம நாள் வரைக்கும் அந்த அமல் கிடைச்சிருச்சு. எத்தனை பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுகிறதோ அவர்கள் இந்த திக்ர்களை இரவு படுக்கும் போது செஞ்ச ரொம்ப சாதாரணது இருக்கா இல்லையா? அப்ப எவ்வளவு உலகத்தில் எந்த சூழலை ஏற்பட்டாலும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவான். எனவே இப்ப ஆட்சி மாற்றங்களாக இருக்கட்டும், ஏதோ நமக்கு பெரிய தோல்வி ஏற்பட்டுச்சா, சில பேர் ஒரு சார பத்தியா பெரிய வெற்றி ஒன்னும் நடக்க போறதில்லை. உன் வாழ்க்கைக்கு நீ தான் சம்பாதிக்கணும். இப்ப ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால ஒரு சம்பளம் கூடிருச்சு, விலைவாசிலாம் குறைஞ்சிச்சுன்னா இல்லை. இது ஏதோ புரியாத ஒரு சாயத்தின் மக்கள் ஒரு வாலிப கூட்டம் போறதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அறிஞர் பெருமக்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இறை நெருக்கத்தை பெறுவோம். எல்லா சூழல்களையும் என்னுடைய அல்லாஹுடைய பொருத்தத்தை முன்வைத்து வாழக்கூடிய தன்மைகளை அல்லாஹ் நமக்கு தந்துருவாங்க. இரண்டாவது பெருமக்களே, தில்ஹஜ்ஜாவுடைய மாதம். அல்ஹம்துலில்லாஹ், லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுகளுக்காக சென்றிருக்கக்கூடிய தருணம். அல்லாஹ் அவங்களுடைய ஹஜ்ஜுகளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வாங்க. நமக்கும் சில பேர் நியத்து வச்சிருப்போம், போகணும்னு ஆசை இருக்கும், ஆர்வம் வச்சிருப்போம், இருக்கணும். இருந்தாலும் அது மூமினுடைய அடையாளம். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது பாருங்க. ஹஜ்ஜுக்கு சூழ்நிலைக்கு போக முடியல, அவர் ஏழ்மையில இருக்கிறார். சில அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அமல்களை கொண்டு ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மைகள் கிடைச்சிடும். அது எப்படிப்பட்ட அமல்கள் நம்ம செய்யணுமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு வாங்கி தராம இல்லை, அல்லாஹ்ட்ட வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறார். முதல் விஷயம் அல் இஹ்லாஸ், மன தூய்மை. जो आदमी अच्छे नियत करे वो भी हाजी का सवाब पा सकता है. அது என்ன பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேரை பார்த்து நீங்க போகாம போறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. மற்ற எந்த நபரையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, போகாம போகக்கூடாது. ஒண்ணு கல்வி கொடுக்கப்பட்ட அறிஞர், இன்னொன்னு செல்வம் கொடுக்கப்பட்ட செல்வந்தர். ஆனா கண்டிஷன் என்ன, இரு சாராலும் அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய கல்வியை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கணும். செல்வந்தர் அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கணும். दो आदमी को आप सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाए उस पर हसद करना जायज है. एक जो आलिम है उनको अल्लाह अमल इल्म दिए, वो इल्म को अल्लाह के रास्ते में खर्च करता है. दूसरे आदमी जो मालदार अपने माल को अल्लाह के रास्ते में खर्च करता है. इन दोनों आदमियों पर हसद करने के लिए शरीयत में इजाजत है. அப்ப நல்ல மன தூய்மையை கொண்டு இது எதை கொண்டு கிடைக்குதுன்னா, அவருக்கு கிடைத்ததை போது ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் தரணும்னு ஒருத்தர் மன தூய்மையோடு நியத் வச்சுங்க. ஒருத்தர் நியத் செய்யறாரு, அதான் எனக்கு இப்படி ஒரு இல்முடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. சில பேர் சொல்றாங்க, என்னையும் சின்ன வயசுல எங்க அக்கா ஓதுறதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க, நான் ஓடியான்ட்டேன்.
எனக்கு அந்த சூழ்நிலைகள் கிடைச்சிச்சு, நான் அதை பயன்படுத்திக்கினேன். அல்லாஹ் எனக்கு அப்படி ஒரு இன்பம் கொடுத்திருந்தா நானும் இப்படி ஒரு மார்க்க சேவைகள் செய்வேன்னு ஆசைப்பட இருப்பாங்க. அந்த மன எண்ணத்தின் காரணமாக அந்த அறிஞருடைய நன்மைகளை அல்லாஹ் தருகிறார். அதே போன்று ஒரு செல்வந்தர், அல்லாஹ் எனக்கு எல்லாத்துக்கும் செல்வம் இருக்கு, என்ன சொல்றீங்க? ஆனா அந்த செல்வம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழியில செலவழிக்கிறதான நோக்கம். சில செல்வந்தர்களை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு பாக்கியசாலிகள், இவங்களுடைய செல்வம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழியில அல்லவா செலவாகுது. அல்லாஹ் எனக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தா நான் ரொம்பக்காக செலவழிப்பேனே அப்படின்னு ஒருத்தர் மன தூய்மையை வெளிப்படுத்தினா அல்லாஹ் அவருக்கும் அந்த செல்வந்தர் செலவு செய்த நன்மையை போன்று தருகிறான் என்பது ஹதீஸுடைய. எனவே மன தூய்மை இதற்கும் அவசியம். அல்லாஹ் எனக்கும் நீ ஹஜ்ஜோடைய பாக்கியத்தை கொடுத்திருந்தா நானும் இந்நேரம் ஹஜ்ஜில இருந்து அமல் செஞ்சு கொண்டிருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் மன தூய்மையாக சொன்னாரு, நியத்து வச்சாருன்னா அல்லாஹ் அவருக்கும் அந்த நன்மையை தரும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவாங்க. ரெண்டாவது சில அமல்களை சொன்னாங்க, யாரு ஃபர்லான தொழுகைக்கு வீட்டிலிருந்து நடந்து வருகிறாரோ அவருக்கு ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கிறது. மன்மஷா இலா மக்தூபத்தின், யார் ஒரு ஃபர்லான தொழுகைக்கு நடந்து வருகிறாரோ, பாருங்க இன்னைக்கு நம்ம வாகனத்துல வரக்கூடிய சூழல் இருக்கு. உலமாக்கள் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு தொழுகைக்காவது ஒரு செஞ்சு வீட்டுல இருந்து என்ன நியத்துல புறப்படணும், அல்லாஹுடைய பள்ளியில போய் நான் தொழுகிறதுக்கு வரேன், நியத்து வைக்கலாம் மனுஷா அல்லாஹ். இன்னைக்குள்ள காலங்கள்ல லேசான அமல், இப்படி ஒரு அமலை ஒருத்தர் நீய செஞ்சு அவங்க எல்லாம் என்ன செஞ்சான், அந்த ஹஜ்ஜுடைய நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். ரெண்டாவது உம்ராவுடைய நன்மையை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. பொதுவாக மார்க்கத்தினுடைய பார்வை என்ன, ஃபர்லான தொழுகைக்கு தான் மஸ்ஜித். இந்த பள்ளியினுடைய அத்தனை சாதனங்களையும் ஃபர்லான தொழுகைக்கு தான் உபயோகம். ஒருத்தர் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக அல்லது லொஹருடைய முன் சுன்னத்து பின் சுன்னத்து அவ்வாறு நஃபில்கள் நம்ம தொழுவோமா இல்லையா, இது கால சூழலை தவிர அசல்ல நஃபிலான வணக்கங்கள் வீடுகள்ல தான் தொழுவோம். நஃபிலான வணக்கங்கள் மார்க்கத்தினுடைய கட்டளையதான். ஏன்னா நஃபிலான தக்பீர் கட்டி நம்ம வீட்டுல தொழுதாதான் மனைவி கணவனுடைய தொழுகையை பார்ப்பாங்க, குழந்தைகள் கணவனுடைய தொழுகையை பார்ப்பாங்க. அந்த தொழுகையை கொண்டு வீட்டுல ரஹ்மத்தும் பரக்கத்தும் ஏற்படும். எனவே இந்த நஃபிலான தொழுகை வீட்டுல தான் தொழுவணும். ஆனா ஒரே ஒரு நஃபிலான தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு சஹாபா கொடுத்தாங்க, லொஹா நேர தொழுகை. லொஹா நேர தொழுகை சின்ன பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, லொஹா நேர தொழுகைனா என்ன, லொஹர் தொழுகையை தான் மாத்தி சொல்றீங்களான்னு கேட்பான். அவனுடைய வாழ்க்கையில பாவம் லொஹா நேரம். இந்த லொஹா நேர தொழுகைக்காக யார் பள்ளியில வந்து தொழுகிறாரோ கஅஜரி உம்ரத்தின், அவருக்கு உம்ராவுடைய கூலி கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹாவுடைய நஃபிலுக்காக பள்ளியில வந்து ஒருத்தர் வரார், இவருடைய நோக்கம் எதுவும் இல்லை, எது மட்டும்தான் இந்த நஃபிலான தொழுகை தொழுவதாக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு என்ன நன்மை கொடுக்கிறான், உம்ராவுடைய நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். அடைந்து கொள்வோமா, அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்யட்டும். மூன்றாவது ஒரு அமல், அவருக்கு ஹஜ்ஜி உம்ரா இரண்டு நன்மைகளும் கிடைக்கிறதா ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. இருக்கா இல்லையா? ஒன்று, யார் ஃபஜர் தொழுவிட்டு சூரியன் உதயமாற வரைக்கும் குர்ஆன் திலாவத்திலேயோ திக்ரிலேயோ அல்லது தன்னுடைய பாவங்களை சூழலை நிறைத்து அல்லாஹ்வுக்கு முன்னால் வருந்தி தலை குனிஞ்சு உட்கார்ந்து பிறகு இஷ்ராக்குடைய நேரம் வந்த உடனே 2 ரக்காத் தொழுகிறாரோ அவருக்கு ஹஜ்ஜத்தின் உம்ரத்தின், ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மையை போன்று அல்லாஹ் அவருக்கு தருகிறார். பெருமக்களே, இது ஒரு இன்னைக்கு ஹாஜிகள் அமல் செய்ய போயிருக்கிறோம், தவாப் செய்ய போயிருக்கோம். ஆனா நாமும் நம்ம இடத்துல இருந்துகிட்டு இந்த நன்மைகளை அடைந்து கொள்வது அல்லாஹ் பெரியவன். என்ன அதற்கு இதெல்லாம் புத்தியில எட்ட மாட்டேங்குது அப்படின்னா இல்லை, அல்லாஹ் நமக்கு தான் எட்டாது, அல்லாஹுக்கு இது எல்லாமே சாத்தியம். அல்லாஹ் நான்னா யாருக்கு என்ன அந்தஸ்துகள் வேணாலும் போகணும், அல்லாஹ் போய் கேட்க முடியுமா? ஏன்டா அல்லாஹ் எங்களுக்கு ஆட்சியை கொடுத்த போய் கேட்க முடியுமா? அது என் கையில இருக்கிற ராஜா. நான் யாருக்கு நாடுறேனோ ஆட்சியை கொடுப்பேன், யாரை நாடுறேனோ ஆட்சியை கவுத்து விட்டுருவேன். யாருக்கு நாடுறேனோ அவங்களுக்கு கண்ணியம் கொடுப்பேன், யாரை நாடுகிறேனோ அவர் கண்ணியத்தை பிடுங்கி விடுவேன். என் கையிலதான் எல்லாமே இருக்கு, அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது. அது போன்று சில அமல்களை செஞ்சா ஹஜ் உம்ராவுடைய நன்மைகளை அல்லாஹ் தர்றதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சஹீஹான ரிவாயத்துகள் தான் ஒன்று. எனவே
நாமளும் இந்த அமல்களை செய்து இறை நெருக்கத்தை பெறுவோமாக. नियत வைக்கலாம் इंशाअल्लाह। जो उर्दू हजरात के लिए कुछ अमाल है वो अमल करेंगे, हज उम्र वाले के सवाब उनको मिलेगा। जो फर्ज नमाज के लिए घर से पैदल चल के आना, गाड़ी में नहीं है, पैदल फर्ज नमाज के लिए अगर आएंगे उनको हज का सवाब मिलेगा। और ये एक अमल है ज़ोहर की नमाज, चाहत की नमाज कहते हैं उर्दू में। ज़ोहर की नमाज 10 बजे के बाद सुबह में पढ़ी जाने वाली वो रकात, अगर वो नमाज पढ़ेंगे उनको उम्रा की सवाब मिलेगा। और फजर नमाज पढ़ के इशराक तक एक आदमी वही जहां में बैठ के तकबीर तस्बीह के साथ 2 रकात वो इशराक की नमाज पढ़ेंगे, उनको हज उम्रा वाली सवाब मिलेगा। नियत करेंगे इंशाअल्लाह, अमल करेंगे जी। அடுத்ததாக துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சில இரவின் மீது சத்தியம் செய்யலாம், சில பகலின் மீது சத்தியம் செய்யலாம்। ரப்புல் ஆலமீன் எந்த பொருளின் மீது சத்தியம் செய்கிறானோ அதற்கு முக்கியத்துவம் இருக்கு। சூரத் ஃபஜ்ர்ல 30ஆம் ஜுஸ்ல வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜர் நேரத்தின் மீது சத்தியமாக, அதிகாலை நேரம் பரக்கத்தான நேரம்। இன்னைக்குள்ள சமுதாயம் நீ என்ன ஆனாலும் சொல்லுங்க ஹஜ்ரத், நம்ம ஃபஜர் நேரம் பட்டம் போட்டு எழும்ப சொன்னாங்க, அது ரமலான்ல 30 நாளைக்கு மட்டும்தான், மிச்ச நாள்லாம் நம்ம தூக்கத்துல தான் இருப்போம்। ஃபஜர்ன்றது அந்த நேரம் தெரியல, அல்லாஹ் சொல்ற அந்த நேரத்தின் மீது சத்தியம், அதிலே பரக்கத் இருக்கு। இன்னைக்குள்ள சமுதாயம் ஃபஜர் நேரத்தை இழந்திருக்கு, அல்லாஹ் விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்யட்டும்। அடுத்து அல்லாஹ் சொன்னா 10 இரவுகள் மீது சத்தியம்। 10 இரவுகள் என்பது என்ன? யோகித்த உலமாக்களுடைய முடிவு துல்ஹிஜ்ஜத்தினுடைய அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 இரவுகள், முதல் 10 இரவுகள் தான் அது சிறந்தது। ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஏன் அல்லாஹ் அந்த 10 நாளைக்கு இவ்வளவு சிறப்புகளை சொல்றான்? 10 இரவு மட்டுமல்ல, 10 பகலும் இருக்கு। அவங்க சொல்லுவாங்க, உம்முல் ஆமால், அமல்களின் தாய் அதிலே இருக்கிறது। அமல்களுக்கெல்லாம் தாய் சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்நாட்டுல மதரசாக்களுக்கெல்லாம் தாய் மதரசான்னு இருக்கு, வேலூர் வாத்தியாத்து சாலிஹாத்துன்னு சொல்லுவாங்க, அதான் தாய் கல்லூரி। ஒவ்வொன்றிலையும் ஒரு தாய் இருக்கு, அது கூடுதல் சிறப்புகளை பெறும்। அமல்களுக்கெல்லாம் தாய் இந்த 10 நாட்களில் இருப்பதினால் அல்லாஹ் இந்த 10 நாளை சிறப்பிட்டு சொல்றாங்க। அதோடு மட்டுமல்ல, என்ன இருக்கு அதுல? தொழுகை இருக்கு, ஹஜ் என்ற அமல் இருக்கு, அந்த நாள்லதான் ஹஜ்ஜோடைய அமல்கள் செய்ய முடியும், தான தர்மங்கள் இருக்கிறது, நஃபிலான நோன்புகள் இருக்கிறது। நம்முடைய உலமாக்களுடைய பண்புகள் என்ன? முதல் 8 நாட்கள்ல பகல் நேரங்கள் நோன்பு வைப்பார்கள்। அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கணும்। நஃபிலான நோன்புகளை வச்சு குடும்பத்துல ஒரு மாஹோலை ஏற்படுத்தணும், குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட நன்மாராயங்களை சொல்லி கொடுக்கணும்। பாப்பா இன்னைக்கு ஸ்கூல் லீவு, அல்ஹம்துலில்லாஹ் இப்ப எல்லாமே ஸ்கூல் லீவுல தான் இருக்காங்க பிள்ளைங்க, ஒன்றும் சிரமம் இல்லை। குடும்பத்துல உட்கார்ந்து ஒரு மஷூரா பண்ணி, அத்தான் நானு இன்ஷா அல்லாஹ் முதல் 8 நோன்பு, 9வது அரஃபாவுடைய நாளுக்கு தனி சிறப்பு இருக்கு, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம்। இந்த முதல் 8 நாள் நோன்புல வாப்பா நான் 8 நாள் நோன்பு வைக்க நியத்து வச்சிருக்கிறேன், என் கூட யாரெல்லாம் நோன்பு வைக்க போறீங்க? ஒரு தகப்பன் கேட்கலாம்। அழகா தஹஜ்ஜுதுல எந்திரிச்சு நஃபிலான நோன்புகள் வைத்து இறை நெருக்கத்தை பெறுவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு। பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்னாங்க, இந்த 10 நாட்கள்ல அதிகமாக உங்களுடைய வாயில் ஒலிக்கக்கூடிய வார்த்தைகள் 4 திக்ருகள் வரும்। ஒன்னு மினத் தஹ்லீல், மினத் தக்பீர், அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை அடிக்கடி சொல்லுங்க, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க। இந்த 10 நாட்கள்ல மூமின்களுடைய நாவுகள் அதிகமாக ஒலிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த திக்ருகளாக இருக்கட்டும் என்பதாகவும் ஸல்லல்லாஹு இந்த நாட்கள்ல நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க। அடுத்தது 3வது, இந்த நாட்கள்ல நாம கவனம் செலுத்த வேண்டியது, பெருமக்களே வரக்கூடிய 19 இன்ஷா அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை பிறப்பதற்கான நாளாக இருக்கலாம்। இந்த நாட்கள்ல மூமின்கள் எல்லாம் குர்பானியை கொடுப்பதற்காக முயற்சி எடுப்பாங்க। குர்பானியை பத்தி அதனுடைய கூடுதல் சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்துல சொல்லுவோம்। ஆனா ஆடு பிடிக்கிறதுன்றது அது இந்த வாரத்துல தான் சொல்லியணும், பிடிச்ச பிறகு அந்த ஹஜ்ரத் சொல்லி இருந்தா முன்னாடி இப்படி ஒரு ஆட்டை பிடிச்சிருக்கோம்। ஒருத்தர் போய் ஒரு குட்டியை வாங்கி வந்திருக்காரு குர்பானி கொடுக்கறது,
ஒரு குட்டி இருக்கிற ஏங்கிறது யானை விலை குதிரையா இருக்கு. ஆட்டை கொடுறான்னா யானை விலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு சின்ன குட்டி 6 மாசம் கூட பூர்த்தியாது, அதை தூக்கிட்டு வந்துருக்க. பெருமக்களை எந்த அமல்கள் செய்தாலும் இறை பொருத்தத்தை முன் வச்சு செய்யணும், விசாலமாக செய்யணும். அதுதான் விசாலமானவன். நாமளும் விசாலமா சிந்திக்கணும். பல பேர் நினைச்சிருக்காங்க எனக்குன்னு குர்பானி கடமை இல்லை, குர்பானியுடைய அமல் எனக்கு கடமை இல்லை. யாருக்கு கடமை? யாரு 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு ஏறத்தாழ ஒரு 45,000 வரும். இன்னைக்கு 280 இருந்து 300 வரைக்கும். எதுவுமே ரேட்டை ஒழுங்கா சொல்ல முடியாது. ஜும்மால ரேட்டு சொல்லிட்டு போனா 3 மணிக்கு ரேட்டு மாறி. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? மனிதனுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு தோராயமான ஒரு 45,000 ரூபாய் மதிப்புல ஒருவர் செல்வத்தை அவரு தங்கமாகவோ வெள்ளியாகவோ ஆணோ பெண்ணோ அது ஒருத்தர் வச்சிருக்கிறார். ஜக்காத்துக்கும் இந்த குர்பானிக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை உலகமாக சொல்லி கொடுப்பாங்க. ஜக்காத் என்பது எந்த பொருளாதாரம் இருந்தாலும் ஒரு வருஷம் அது ரொட்டேஷன் ஆகும். ஒரு வருடம் அது பூர்த்தியானால் தான் அந்த பொருளின் மீது 2% ஜக்காத்து கடமை. ஆனா இந்த குர்பானியுடைய அமலை பொறுத்தளவுக்கு அது ஒரு வருஷம் பூர்த்தியானும் இல்லை. திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய கிருபையில கொடுக்காத கொடுத்துட்டாரு, இந்த தொகை இருக்கு 50,000 ரூபாய் வந்துருச்சு, இதற்கு குர்பானி கடமை. இது ஒரு வருஷம்ன்றதுல வராது. அதே போன்று ஒரு ஜக்காத்துக்கு இதுலயும் 2வது வித்தியாசத்தை உலகமாக சொல்லுவாங்க. அசையும் சொத்து அசையா சொத்துன்னு ஒண்ணு இருக்கு. அசையும் சொத்து வாகனங்கள், இது போன்று. அசையா சொத்து நிலம், வனம், வீடு. அசையா சொத்தை ஜக்காத்துல நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். ஆனா குர்பானியுடைய அமலை பொறுத்த அளவுக்கு ஒருத்தருக்கு 45,000 ரூபாய் காசு இல்லை, ஆனா சொந்த வீடு இருக்கு, நிலம் இருக்கு, பிளாட் இருக்கு, ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காரு, தன் பேர்ல மகன் பேர்ல, இப்படி யாரு பேர்ல அது இந்த 45,000 மதிப்புல இருந்துச்சுன்னா அவர் மீது என்ன கடமை? குர்பானி என்பது கடமை. ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்களோ அத்தனை பேர் மீது கடமை. அக்கா சம்பாதிக்கிறாரு, அக்கா மீது கடமையாயிரும். பசங்க 2 பேரும் வேலை செய்யறாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க மீது கடமையாயிரும். மனைவி நகையை சேமிச்சு வச்சிருக்காங்க, மனைவியுடைய சம்பாதனைன்றது நகையை பாதுகாக்கிறது அவங்க சேமிப்பு. அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த விலைக்கு தாண்டி ஒரு இருந்துச்சுன்னா அவர்கள் மீதும் என்ன இருக்கு? குர்பானி கடமை. எனவே குர்பானியுடைய பிராணிகளாக ஒரு 3 பிராணிகளை உலக சொல்லுவாங்க. ஆடு, மாடு, ஒட்டகம். ஒட்டகம், மாடு பெரிய பிராணிகள்ல 7 நபர்கள் கூட்டாக்கி கொள்ளலாம். ஆடுல தனிநபர் மட்டும்தான் அதுல கூட்டாக முடியும். இதுவெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் காலங்காலமாக நாம கொடுத்துட்டு வர்றது. கடந்த வருஷம் பண்ணது இந்த வருஷம் ஒன்னும் சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அதனால கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன், அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம், ஏதோ ஒரு கூட்டு குர்பானியில சேர்ந்துக்குவோம். தயவு செய்து என்ன செய்யாதீங்க. ரப்பு விசாலமானவன். சூழ்நிலைக்காக எந்த காரியங்களையும் இன்னைக்கு நாம நிப்பாட்டுறது, ஏதாச்சும் நிப்பாட்டி வச்சிருக்கோமா? எதையும் நிப்பாட்டுறது இல்லை, அது பாட்டுக்கு நடக்கிறது, நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சரியா? அதனால இந்த அமலை மட்டும் நிப்பாட்டி, குர்பானி என்பது உயிருக்கான பாதுகாப்பு. உலமாக்கள் சொல்லுவாங்க ஜக்காத் பொருளுக்கான பாதுகாப்பு, குர்பானி எதற்கான பாதுகாப்பு? அது உயிருக்கான. அதனாலதான் ஒரு குழந்தை பிறந்தா என்ன கொடுக்க சொல்றோம்? அகீகா கொடுக்க சொல்றோம். அது உயிருக்கான பாதுகாப்பு. எனவே நம்ம விசாலமா நீயத்தை வச்சு குடும்பத்துல உட்கார்ந்து மசூரா செஞ்சு யார் யாருக்கு என்னென்ன கடமை, நல்ல கொளுத்த குட்டிகளை கடாகளை வாங்கி இதுல பேரு புகழ் பெருமை எதுவும் இல்லாம, அந்த பக்கத்துல எங்க வாங்கலாம்னு கேட்பான், எவ்வளவு வாங்கியிருக்கான்னு பாரு, அதை விட 2,000 ரூபாய் சேர்த்தா வாங்கணும். இப்படி இல்லை. இந்த பேரு புகழுக்கு இஸ்லாம் இன்னைக்கு இடம் கொடுக்கறது இல்லை. எனக்கு என்ன சாத்தியம், என்னுடைய சூழ்நிலைகள் என்ன, ரப்பு எனக்கு கொடுத்தது விசாலமான முறையில சிந்திச்சு எல்லாருக்கும் யார் யாருக்குன்னா கடமையா, சிறு குழந்தைகளுக்கு கடமையாக. அது இன்ஷால்லா கூடுதல் விளக்கங்கள் அடுத்த வாரம் இது சம்பந்தப்பட்ட இப்ப அந்த ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு பதிவு செய்யறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, நெருக்கத்துல பார்த்துக்குவோம், அப்படி இல்லை, இப்பயே உட்கார்ந்து திட்டமிட்டு மசூரா செஞ்சு அதற்கான பொருளாதாரத்தை ஒதுக்கி நாம இந்த அமல்களை எடுக்கும் போது ரஹ்மான் நமக்கு அதற்கான சூழ்நிலைகளை தருவான். उर्दू हजरात के लिए जिनके लिए कुर्बानी वाजिब है वो खुद ब खुद देना, और जिन पर वाजिब है, जिन लोग ज़कात का वो निसाब कहते हैं, उसका एक 45,000 कहते हैं, उनके यहाँ वो माल है, उन पर वो कुर्बानी वाजिब होगा। तो वो लोग देख के मशवरा करके ये अमल करना।
செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹால எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த ஹாஜிகளுடைய அமல்கள் கூட்டம் கூட்டமாக செய்திருக்கக்கூடிய இந்த காலத்திலே அவர்களுக்கு எளிமையான அமல்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. அமானிதமான முறையில் அவர்கள் தங்களுடைய தாய் நாட்டிலிருந்து சென்றதை போன்று அவர்கள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு சலாமத்தாக ராகத்தாக வருவதற்கு ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய துவாவையும் நம்முடைய தேவைகளையும் அவங்களுடைய துவாவில் அல்லாஹ் பங்கு தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.